பறவைக்கு கூடும் உண்டு, மனுஷகுமாரருக்கோ தலை சாய்க்க இடமில்லையே. நரிக்கு குழியுண்டு, பறவைக்கு கூடும் உண்டு, மனுஷகுமாரருக்கோ தலை சாய்க்க இடமில்லையே, தலை சாய்க்க இடமில்லையே. இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்திருந்த நாட்களிலே நரிகளுக்கு குழிகள் உண்டு, பறவைகளுக்கு கூடு உண்டு. ஆனாலும் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்ப்பதற்கு கூட இடமில்லை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பசியோடு அவர் சேவை செய்தார், தாகத்தோடு அவர் நடந்தார். கல்வாரி சிலுவையிலே உனக்காக எனக்காகவும் தன் ஜீவனை தருவதற்காக பசியோடு சேவை செய்தார், தாகத்தோடு நடந்தார். பசியோடு சேவை செய்தார், தாகத்தோடு நடந்தார். மலைதனில் வாசம் செய்தார், பலவீனமாயிருந்தார். மலைதனில் வாசம் செய்தார், பலவீனராயிருந்தார். நரிக்கு குழியுண்டு, பறவைக்கு கூடும் உண்டு, மனுஷகுமாரருக்கோ தலை சாய்க்க இடமில்லையே, தலை சாய்க்க இடமில்லையே. முன்னவர் இயேசு நமக்காக அவர் முன்னணியிலே அவர் பிறந்தார். ஆனாலும் என் தலைவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரியிலே உனக்காக எனக்காகவும் தலை சாய்த்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். முன்னவர் இயேசுநாதர் முன்னணையில் கிடந்தார். முன்னவர் இயேசுநாதர் முன்னணையில் கிடந்தார். தலைவர் நம் இயேசுநாதர் தலை சாய்த்த கல்வாரியில். தலைவர் நம் இயேசுநாதர் தலை சாய்த்த கல்வாரியில். நரிக்கு குழியுண்டு, பறவைக்கு கூடும் உண்டு, மனுஷகுமாரருக்கோ தலை சாய்க்க இடமில்லையே. நரிக்கு குழியுண்டு, பறவைக்கு கூடும் உண்டு, மனுஷகுமாரருக்கோ தலை சாய்க்க இடமில்லையே, தலை சாய்க்க இடமில்லையே, தலை சாய்க்க இடமில்லையே. வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உபாகமம் 23:5 வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் பீலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர்
அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் வாழ்க்கையிலே ஏன் இந்த சாபம், என் வாழ்க்கையிலே ஏன் இந்த சூழ்நிலைகள், என் வாழ்க்கையிலே ஏன் இந்த இழப்பு, என் வாழ்க்கையிலே ஏன் இந்த அவமானம், என் வாழ்க்கையிலே ஏன் இந்த நஷ்டம்? எங்க முன்னோர்கள் செய்த காரியத்தின் நிமித்தமாக, எங்க முன்னோர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக தொடர்ச்சியாக எங்கள் குடும்பம், எங்களுடைய வாழ்க்கையிலே சாபம் சாபம் எங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நீ சிந்தித்து கொண்டு இருக்கிறாயா? அதை குறித்து யோசித்து கொண்டு இருக்கிறாயா? என்னுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் இருக்காதா? என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வராதா? என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வு வராதா? நான் இருக்கிற நிலைமையில இப்படியே இருக்கிறேனே என்று சொல்லி ஒருவேளை அழுகையோடு இந்த நிகழ்ச்சியை நீ பார்த்து கொண்டு இருக்கிறாயா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு, உங்களோடு என் தேவனாகிய கர்த்தர் பேசுகிறார். அந்த சாபத்தை என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். எந்த சாபத்தை? வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் ஆண்டவருடைய அந்த தெய்வீக அன்பையும் ஆண்டவருடைய குரலையும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனாலும் என்றைக்கு ஆண்டவருக்கு விரும்பாத காரியத்தை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை தன் யோசனையின்படி அவர்கள் என்றைக்கு செய்தார்களோ அன்றைக்கே அந்த அழகான ஏதேன் தோட்டத்தில் இருந்து ஆண்டவர் அனுப்பிவிட்டார். அனுப்பினது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடியினாலே அவர்களுக்கு சாபம் கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீ இந்த உலகத்திலே வாழ்கிற வரைக்கும் உன்னிமித்தமாக ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிமித்தமாக இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும், சாபமாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்து ஒரு சாபம் புறப்பட்டு வந்தது. ஆனாலும் நடந்தது என்ன தெரியுமா? நடந்தது என்ன தெரியுமா? எனக்கு அன்பான தேவச்சனமே, எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, என் ஆண்டவராகிய தேவன் அவர் சாபத்தை கொடுக்கிற தேவன் அல்ல. சாபத்தை கொடுத்தாலும் அதற்கு நல்ல ஒரு வழிமுறையை ஆண்டவர் செய்தார். சாபத்தை கொடுக்கிற தேவன் அல்ல. ஏன் சாபத்தை கொடுத்தார்? அவர்கள் மீறி நடந்தபடியினாலே, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தபடியினாலே இப்படிப்பட்ட சாபம் வந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் அவர் மனதுருக்கம் உள்ள தேவனாயிருக்கிறார், மனமிறங்குகிற தேவனாயிருக்கிறார், உண்மையில அன்பு கூறுகிற தேவனாயிருக்கிறார், உன்னை நேசிக்கிற தேவனாயிருக்கிறார். உங்களை அவர் சபிப்பதற்காக அல்ல, அவர் ஆசீர்வதிப்பதற்காகவே உன்னையும் என்னையும், உங்களை என்னையும் ஆண்டவர் படைத்திருக்கிறார். நடந்தது என்ன தெரியுமா? நோவாவனுடைய காலத்திலே ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு பலிபீடத்தை கட்டு, அந்த பலிபீடத்தை கட்டி எனக்காக பலியிடுவாயாக, பலியிடும் பொழுது உன்னுடைய சாபத்தை எல்லாம் நான் மாற்றுவேன் என்று சொல்லி நோவாவிடத்திலே ஆண்டவர் பேசினார். முதல் வேதத்திலே ஆண்டவருக்காக பலிபீடத்தை கட்டினவன், பலியை செலுத்தினவன் நோவா. இவர் என்ன செய்தார்? ஒரு பலிபீடத்தை கட்டி இந்த சாபத்திலிருந்து, அன்றைக்கு ஆதாம் மூலமாய் வந்த அந்த சாபத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக வேண்டும், எங்களுடைய குடும்பம் விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி அவர் பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். நடந்தது என்ன தெரியுமா? சாபங்கள் மாறினது. யாருடைய சாபம்? யார் பலிபீடத்தை கட்டினார்களோ, யார் பலியை செலுத்தினார்களோ அவர்களுடைய சாபம் மாறினது. ஆனாலும் என் ஆண்டவருக்கு பிரியம் என்ன தெரியுமா? என் ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? இந்த உலகம் முழுவதும் சாபத்திலே சிக்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் தூக்கி எடுக்க வேண்டும். இந்த உலகத்துக்கே சாபத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லாருடைய சாபத்தை நான் மாற்ற வேண்டும், எல்லாருடைய சாபத்தை மாற்றி நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவர் விரும்பினபடினாலே தன்னுடைய செல்ல மகனாகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே மனிதனாய் பிறக்க செய்தார். தேவகுமாரனாய் இருந்தவர் மனுஷகுமாரனாய் அவர் பிறந்தார். வேதம் சொல்லுகிறது,
கலாத்தியர் 3:13-14 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, மரத்திலே தூக்கப்பட்ட எவர்களும் சபிக்கப்பட்டவர்கள் என்று எழுதியிருக்கிறதே, ஆனாலும் உங்களுக்காகவும் எனக்காகவும் உனக்காகவும் எனக்காகவும் அந்த சாபத்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஏற்றுக்கொண்டு உன்னையும் என்னையும் அவர் ஆசீர்வதித்த தேவனாயிருக்கிறார். 14 வசனத்திலே வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கும் எனக்கும் அவர் தந்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பானே சகோதரனே சகோதரியே, என் ஆண்டவர் உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கு மாத்திரமல்ல, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மாத்திரமல்ல, ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த இந்த உலகம் முழுவதுக்கும் அவர் உலக இரட்சகராக உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னை சாபமாக மாற்றி உன்னையும் என்னையும் அவர் ஆசீர்வதித்த தேவனாய் இருக்கிறார். வேதத்திலே வாசிக்கிறோம். லூக்கா 19:9 வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சகேவை பார்த்து சொல்லுகிறார், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரன் அல்லவா என்று சொல்லி ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை இந்த சகேவு பெற்றுக்கொண்டான். ஆனால் இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? சகேவுக்காக என் ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே மரிக்கவில்லை, ஆனாலும் உனக்காகவும் எனக்காகவும் அவர் ரத்தம் சிந்தினார், அவர் மரித்தார். சகேவுக்கே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்று சொன்னார். உனக்கும் எனக்கும் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, ஆபிரகாமின் ஆசீர்வாதமும் ஈசாக்கின் ஆசீர்வாதமும் யாக்கோப்பின் ஆசீர்வாதமும் அந்த திருத்துவ தெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் அந்த முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தையும் உனக்கும் எனக்கும் அவர் தருகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் சாபம் சாபம் என்று சொல்லி மற்றவர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்களா? நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்களா? நீங்க சாபத்தில் இருக்கிறீங்க சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்களா? நீங்க வாழ்கிற வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும், நீங்க முன்னேற மாட்டீங்க, நீங்க உயர மாட்டீங்க, நீங்க மேன்மை அடைய மாட்டீங்க என்று சொல்லி உங்களை அடவைத்துக் கொண்டு இருக்கிறார்களா? இன்றைக்கு என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே என் ஜீவனை நான் தந்தேன், என்னுடைய இரத்தத்தெல்லாம் நான் இந்த பூமியிலே சிந்தினேன். எதற்காக தெரியுமா? உன் சாபமான வாழ்க்கையை மாற்றுவதற்காக, உன் சாபமான வாழ்க்கையிலிருந்து உன்னை விடுவிக்கும்படியாக நான் உனக்காக கல்வாரி சிலுவிலே என்னையே தந்தேன் என்று சொல்லி என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கும் ஒருவேளை நீங்க சொல்லுங்க, இன்னிலிருந்து அந்த சாபம் என்ன பின்தொடர முடியாது. எந்த சாபம் என்னை பின்தொடர்ந்து கொண்டு இருந்ததோ, எந்த சாப கட்டில நான் அகப்பட்டிருந்தேனோ, எந்த சாப கட்டுகள் எங்களை குடும்பத்தை சின்ன பின்னமாய் மாற்றி கொண்டு இருந்ததோ, எந்த சாபங்கள் எங்களை கடனுக்குள்ளாக வியாதிக்குள்ளாக கொண்டு போனதோ, அப்படிப்பட்ட சாப கட்டிலிருந்து இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் விடுவிக்க போகிறார். அவர் விடுதலை தரப்போகிறார் என்று சொல்லி நீ விசுவாசிப்பாய் என்று சொன்னார். இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் தலைமையில கையை வைத்து, ஆண்டவரே இன்றைக்கு என் சாப கட்டுகளெல்லாம் உடையிட்டோம் ஆண்டவரே, இன்றைக்கு எங்க பிள்ளைகள் ஆட்கொண்டு இருக்கிற சாப கட்டுகளெல்லாம் உடையிட்டோம் ஆண்டவரே, இன்றைக்கு எங்க வீட்டுக்குள்ள இருக்கிற சாப கிரியைகளாம் மாறட்டும் ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே என் வீட்டுக்குள்ள செயல்படுகிற எல்லா சாப கட்டுகளும் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நீயும் நானும் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய சாப கட்டுகளை இன்றைக்கு ஆண்டவர் அறுத்தெடுக்கிற தேவனா இருக்கிறார். சாப கட்டுகளை உடைக்கிற தேவனா இருக்கிறார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், ஈசாக்குக்கு உண்டான ஆசீர்வாதம், யாக்கோப்புக்கு உண்டான ஆசீர்வாதம் இன்றைக்கு நீயும் நானும் பெற்றுக்கொள்ள போகிறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்கள் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. விசேஷமாக அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன் நீங்க அப்பா. அந்த கல்வாரி சிலுவையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அந்த சிலுவையில் நீர் எங்களுக்காக மரித்து ஆண்டவரே சாபமாய் இருந்த எங்களுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி. இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அதற்காக உமக்கு நன்றி. எங்க வீட்டில் இருக்கிற எங்க பிள்ளைகள் மேல் இருக்கிற எல்லா விதமான கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால முறிக்கப்படட்டும். ஆண்டவரே அந்த கல்வாரி சிலுவையின் ரத்தம் எங்களை சுத்திகரித்ததற்காக, எங்களை சுத்தமாக்கினதற்காக, எங்களை விடுதலை கொடுத்ததற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சாப கட்டிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கினார் கல்வாரி சிலுவையின் இரத்தத்தின் மூலமாக. God bless you.